அப்ப நீ இங்க வெளிப்படுத்த முடியலன்னா அது வேற எங்கேயாவது வெளிப்பட்டுரும், நீ உன்னை தடுக்க முடியாது அப்படின்லாம் சொல்லி தருவாரு. அப்ப இத உடங்கு ஏந்து தமிழ் புணராமை, உன் உள்ளே 2 பேர் இருந்துகிட்டு போராடிட்டு இருக்காங்க, அதை நீ சரிப்படுத்தி ஒருவராக மாற்றக்கூடிய அந்த நிலைமை உனக்கு வரும், முடியும்னு சொல்றாரு. இதுதான் அருமையான ஒரு 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 மிகப்பெரிய உண்மையை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலாக இது வெளிப்படுது. ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடியது என்னைக்குமே என்னை நானாகவே வெளிப்படுத்துறேன். ஏன் ஒருத்தர்கிட்ட போய் ஒரு 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 மாதிரியான குணங்களை காட்டுவது, இன்னொருத்தர்கிட்ட போய் இப்ப இதுக்கு வந்து நிறைய உதாரணங்களை காட்டலாம். காலையில நம்ம வந்து வெளியில எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லுவோம். வீட்டுல வணக்கம், இல்ல காலை பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வணக்கம். இல்ல வரும் பொழுது ஒரு தாய் வருவாங்க. எதுக்கு வருவாங்க? அம்மா வணக்கம் அம்மா. அந்த வணக்கம் சொல்ல முடியாது. வெளியில பாத்தீங்கன்னா 10,000 பேருக்கு நம்ம வந்து அன்னைக்கே நோட்ஸ் அனுப்புவோம். அதே பாத்தீங்கன்னா வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம் போயிட்டு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாத்தீங்கன்னா இதான் உள்ளொன்று புறம் ஒன்று. நான் ஒரு வெளியில வந்து ஒரு மனிதர்களை பார்க்கும்போது என்னை வந்து எல்லாரும் மதிக்கணும். உள்ள வீட்டுக்கு வந்தா நான் மத்தவங்களை மதிக்க மாட்டேன். மத்தவங்க இருக்கிற அந்த அவங்களுடைய எக்ஸிஸ்டன், அவங்களுடைய இருப்பியலை கூட நான் வந்து சீண்ட மாட்டேன் அப்படின்ற அந்த ஒரு பார்வையை நம்ம வந்து உருவாக்கி கொள்றோம். அப்ப இந்த பார்வைகள் எல்லாத்தையும் அவர் என்ன சொல்றாரு, இல்ல நீ வந்து உண்மையாக இருக்க கற்றுக்கொள். நீ வந்து எப்படி உன்னை எடுத்துச் செல்கின்றாயோ அதுதான் வந்து உனது உண்மையாக இருக்கணும். அப்ப இன்றைக்கு ஒரு ஒரு முகம், நாளைக்கு ஒரு முகம், நாளானைக்கு ஒரு முகம், அப்படி இருக்கும் பொழுது இவர்களுடைய இவர்களோடு பழகுவது மிக மிக ஆபத்துன்னு சொல்றாரு. இவர்கள் வந்து மிக ஆபத்தானவர்கள். இவர்களோடு நாம சேர வேண்டாம் அப்படின்றது நம்மளுடைய மரபுல சொல்லுது. அடுத்தது இப்படி சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு முறைய வந்து அவங்க காட்டுறாங்க. என்ன அருமையான ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு அருமையான ஒரு நிலையை நாம எப்படி பாக்குறோம் அப்படின்னு பாக்குறோம். கொஞ்ச நேரம் அதே நேரத்துல ஓகே பார்ட்டிசிபென்ட்ஸ் இது சில பேரோட மன்னிக்கணும். கொஞ்ச நேரம் சிவா திருச்சிற்றம்பலம். ஓகே சரி, இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த நிலைகள்ல நாம என்ன பாக்குறோம் இந்த இடத்துல அப்படின்னு, எப்படி இன்னும் இன்னொருத்தர் இருக்கிறார், மன்னிக்கணும். இது 2 ஓகே ஒரு நிமிடம். ஓகே சரி. அப்போ இங்க நாம என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, அடுத்த ஒரு வரியில நம்ம முற்றும் முதலுமாக ஒரு முழுமையாக ஒரு வரியை முடிக்கிறார். கேலாம் புறன். The abuse I hear not. If such school criticize it, I will not entertain their criticism. நான் வந்து அவர்கள் எல்லாம் எதையும் இவர்களுடைய பேச்சுகளை நான் கேட்க போவதில்லை அப்படின்னு எந்த வரியில இவர் சொல்றாரு, எந்த ஒரு ஒரு நிலைப்பாட்டுல சொல்றாரு அப்படின்னா, இத வந்து திருக்குறளை வைத்து நான் விளக்குறேன். இது எவ்வளவு அருமையான ஒரு சிந்தனை அப்படின்னு. அரங்கின்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டிக்குழல் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, அரங்கின்றி, அதாவது நிறைய பேர் பேசுறோம், நிறைய விஷயங்களோட வாதிடுறோம், நிறைய வாதங்களை முன்வைக்கிறோம். உலகத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாதங்கள் அதிகமாக இருக்கு. ஒவ்வொருத்தரும் வந்து அந்த கான்ஃபிளிக்ட் அப்படின்னா பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய வந்து பாத்தீங்கன்னா டிஸ்அக்ரிமெண்ட் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கு. கருத்து வேறுபாடுகள், கருத்து இதுல வந்து ஒற்றுமைகள் இல்லாம போறதுக்கு ஒரு அடிப்படை. சரி, இந்த அடிப்படையை எப்படி சிந்திக்கணும் அப்படின்றத வந்து திருவள்ளுவருடைய அந்த கேளாம்புறன்ற வார்த்தையை நான் சேர்க்கிறேன். அதாவது அரங்கின்றி வட்டாடியற்றே அப்படின்னா, இங்க பாருங்க இந்த செஸ் விளையாடுறாங்க. இந்த செஸ்ல வந்து இவர் எதை செஞ்சாலும் எது தப்பு எது சரின்னு யாருனாலையும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இங்க நீங்க பார்க்கக்கூடிய அந்த சதுரங்கத்துல என்ன இல்ல, சதுரங்கத்தினுடைய அரங்கு இல்ல. அரங்குனா பவுண்டரிஸ். அந்த பவுண்டரியே இல்ல. நீங்க பவுண்டரி வைக்காம இது சரி இது தப்பு அப்படின்னா ரூல்ஸே எஸ்டாப்ளிஷ் பண்ணல. அதாவது அங்க இருக்கக்கூடிய நியதிகளையே என்ன அப்படின்னு நாம பார்க்காமல் நாம வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு பேசுறது சரியாகுமா? அப்ப அததான் ஒரு அழகா திருவள்ளுவர் சொல்றாரு, அரங்கின்றி வட்டாடியற்றே. ஐயா நீ என்ன பேசுறன்னா உனக்கு எது லிமிட்டேஷன், எது உன்னுடைய கட்டுப்பாட்டு, எது கட்டுப்பாடு எது கட்டுப்பாடு இல்ல, அந்த கட்டுப்பாடுகளினுடைய விதிகளை நீ புரிந்து கொண்டாயா?
எந்த கட்டுப்பாட்டில் இருந்து நீ பேசுகின்றாய் அப்படின்னு. இதுதான் மெய்கண்டார் ஆரம்பத்திலே சொல்றாரு. தம்மை உணர்ந்துனா நீ என்ன உணர்ந்துட்ட? எதை உணரணும்? உனக்கு என்ன கட்டுப்பாடு இருக்குன்னு உனக்கு தெரியுதா? அப்படின்னு கேட்கிறார். அப்போ நம்ம எப்படி உள்ளே ஆழமாக நம்ம உள்ளே நுழையும் பொழுது அவர்கள் எப்படி நம்மோடு உறவாடுகின்றார்கள் பாருங்க.